கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் யாவரும் நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த வேளையில் கூட ஏசாயா புத்தகம் 55வது அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களை பார்க்கின்ற வேளையில் தேவனுடைய வார்த்தை எதை செய்யும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது. அந்த வார்த்தை செய்வதற்கு முன்பாக 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது: மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி இவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் மேல் முளையை கிளப்பி விளைய செய்யும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி செய்யும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நான் எதை விரும்புகிறேனோ அந்த காரியத்தை செய்து வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான எல்லா வார்த்தையும் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக உள்ளதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, காரியத்தை வாய்க்க செய்யக்கூடியதாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் வேதத்திலிருந்து படித்து பிரயோகிக்கும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக மாறக்கூடும். அது இந்த நாளிலே இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி தேவன் இந்த வசனமானது அந்த வானத்திலிருந்து வந்து பூமியை நினைத்து பயிர்களை எல்லாம் உண்டாக்குகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நமக்கு அநேக 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே உபயோகிக்கின்ற வேளையில் அது எவ்வளவு வல்லமையுடைய வார்த்தை என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக அமையட்டும்.